வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். நரசிம்மரும் காஞ்சி மகா பெரியவாலும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஒரு கர்ப்பிணி பெண்ணோட சொப்னத்துல நரசிம்மர் வந்து உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு நரசிம்மர்னு பேர் வை அப்படின்றா. மகா பெரியவாளுக்கும் இந்த கனவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவாளிடம் அளவு கடந்த பக்தி கொண்ட ஒரு தம்பதி மகானை அனுதினமும் பூஜை செய்யாமல் எந்த காரியத்தையும் அவர்கள் தொடங்குவதே இல்லை. இல்லத்தரசி கர்ப்பிணியானார். தங்களுக்கு பிறக்கப் போகும் குழந்தை நல்லவிதமாக பிறக்க வேண்டும் என்று அவர்கள் அனுதினமும் மகா பெரியவாளை வேண்டாத நாளே இல்லை. இத்தனைக்கும் அவர்களது குலதெய்வம் நரசிம்மர். ஒரு நாள் இரவில் அந்த கர்ப்பிணி பெண் தூங்கிக் கொண்டிருந்த போது நரசிம்மர் அவர் சொப்பனத்தில் தோன்றி பிறக்கப் போகும் குழந்தைக்கு தன் பெயரை வைக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார். ஆனால் குழந்தையை சுமந்த தாயோ, எங்களுக்கு எல்லாமே காஞ்சி மகா பெரியவாதான், அவரை கேட்டுத்தான் எதையும் செய்ய வேண்டும் என்று வாதம் புரிகிறாள். நரசிம்மரோ பிடிவாதமாக இருக்கிறார். காலையில் கண் விழித்தவுடன் தான் கண்ட கனவை கணவரிடம் சொன்னார் அந்த பெண். நரசிம்மன் என்றே வைத்து நாம் அழைக்கலாம், எதற்கும் காஞ்சி மகா பெரியவாளை அணுகி இது விஷயமாக கேட்டுவிடலாம் என்று முடிவு செய்தார்கள். அவர்களுக்கு அழகான ஓர் ஆண் மகன் பிறந்தான். உரிய தினத்தில் எல்லா சடங்குகளும் முடிந்த பிறகு ஒரு நாள் குழந்தையுடன் அவர்கள் மகானின் தரிசனத்திற்காக காஞ்சிபுரம் சென்றார்கள். காஞ்சி மகா பெரியவாளிடம் தான் கண்ட கனவை சொல்லி என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்க மனைவி முடிவு செய்தாள். அதுதான் சரி என்று கணவனும் ஆமோதித்தார். தங்கள் முறை வந்தபோது குழந்தையை மகானின் முன்னால் கீழே போட்டார்கள். குழந்தையை பார்த்தவுடன் மகானின் முகத்தில் லேசான குறுநகை பிரகாசம். மகா பெரியவா, பொதுவா குழந்தை பிறந்த பிறகு உரிய சடங்குகளுக்கு பிறகுத்தான் அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவார்கள். ஆனால் இவன் வயிற்றில் இருக்கும் போதே பெயரை வைத்து கொண்டு தான் பிறந்திருக்கிறான், இல்லையா நரசிம்மா என்று குழந்தையை பார்த்து சொன்னார். பெற்றோர்கள் அதிர்ச்சிக்குள்ளானார்கள். அவர்கள் எண்ணம் போலவே காஞ்சி மகா பெரியவாளும் அந்த தெய்வத்தின் பெயரை வைத்தே அழைத்து விட்டார். தங்கள் கனவு எண்ணம் எதையுமே சொல்லாமல் மகா பெரியவா அதே பெயரையே சொல்கிறாரே, அது எப்படி? தன் பக்தர்களுக்கு இப்படித்தான் மகா பெரியவா அருள் பாலிக்கிறார். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.